ஹலோ காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்களோட அக்ஷதை கார்த்திக் பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி எப்படி சாரீ இது வேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் வயல் ப்ளவுஸ். இது கம்ஃபர்டபுள் லுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து எந்த ஒரு கிராண்ட் சாரீ இந்த இதுக்கும் வேர் பண்ணலாம். அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த பட்டு சாரீக்கு வந்து நான் வேர் பண்ண போகிறேன். இந்த லுக்குமே வந்து நல்லாயிருக்கும். வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். அதனால வந்து பட்டு சாரீக்கு வந்து வேர் பண்ணி காட்டி சொல்லுனீங்க. அதனால் வந்து ஒரு சாஃப்ட் சில்க் பட்டு சாரீக்கு தான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணி காட்ட போகிறேன். இது கம்ஃபர்டபுளாக லுக் கொடுக்கும். அண்ட் ஒரு சூப்பரான ஒரு இதுன்னு சொல்லலாம். ப்ளவுஸ் இதுமேவும் நமக்கு இது டைட்னஸாக இருக்குமா? நோ ப்ராப்ளம். இது டைட்னஸாக இருக்காது. பார்க்க உங்களுக்கு என்னோடய ப்ளவுஸ் வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், இருக்காது. அண்ட் இந்த லுக் வந்து பார்த்தாலே தெரியும். இந்த பார்டர் லைன் இந்த இதுக்கும் நான் சாரியை ஃபுல்லாக வேர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைய வீடியோஸை பார்த்தா தான் எப்படி சாரீ மாடல் நான் எந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றது தெரியும். கொஞ்சம் பட்டு சாரீ அப்படின்னு வரும்போது அந்த ப்ளீட் எடுக்கிறது, இது நல்லா நம்ம சாரியை லைன் வந்து சுற்றுறது வந்து ஒன்று போல் இது பண்ணணும். அங்கே வந்து ஒன்று போல் நம்ம அந்த ஸ்கர்ட்டில் சொருகலை அப்படின்னா அது வந்து அங்கங்கே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு சாரீ ஃபுல்லாக நம்ம வேர் பண்ணதுக்கப்புறமே பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா சாரியை மொந்தமாக தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டைப் ஆப்பில் வந்து தெரியும். நெக்ஸ்ட் இந்த கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்டர் கலர் வந்து இந்த ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா பீகாக் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு சைனிங் அந்த ஒரு இது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். பீகாக் கலர் அந்த ஒரு கலரில் அழகாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீட்டுமே வந்து ஓவராலாக வந்து நான் வந்து எனக்கு சாரீக்கு ஏற்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ப்ளீட் எடுத்திருக்கேன். ரொம்ப சின்னதாக இல்லாமல் ரொம்ப ஒரு இதாக இல்லாமல் பரவாயில்லாமல் ஒரு ஒரு சைஸில் வந்து பரவாயில்ல என்னோடய விரல் சைஸுக்கு வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அது நான் ப்ளீட் எடுக்கும்போது நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த ப்ளீட் எடுத்துனே பாருங்களேன், அந்த லைன் பாருங்கள். நான் எடுக்க அந்த ப்ளீட் எடுக்க அந்த லைன் அதுவாகவே இதாகுது. நம்ம வந்து அதை அயன் பண்ணணும் இல்லை ஒன்று அந்த சாரீ இதை எடுத்து விடணும் ப்ளீட்டு கீழே வந்து அப்படின்ற ஒரு இதே இல்லவே இல்லை. அதுவாகவே கொடுக்கும். அப்போ அந்த ஒரு அழகு வந்து இந்த சாரீ இதுலேயே நல்லா இதாக இருக்கும். அப்சர்வ் ஆகி அழகாக நம்மளை வந்து காட்டும். அப்படியே வந்து சேஃப்டி பின்னை வச்சு பின் பண்ணி நான் எந்த அளவுக்கு வந்து சாரியை சொருக போகிறேனோ அந்த 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 இடத்துல வந்து ப்ளேட்டுக்கு வந்து சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து அந்தளவுக்கு கரெக்டாக நான் இது பண்ணியிருக்கேன்னா பண்ணிவிட்டு மீதமுள்ள அந்த சாரியோட இதை லென்த் இதை வந்து இந்த இதில் கொண்டு வந்து ப்ளீட் எந்த பக்கம் சொல்லியிருக்குமோ அதே சைடில் வந்து நம்ம ஒன்று போல் எடுத்து சொல்லணும். சும்மா எடுத்தோம் அப்படியே சொருகணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு லைனிங் எடுத்து அந்த மடிப்பு சாரி வைக்கிற மாதிரி சொருகிட்டோம் அப்படின்னா இப்போ நான் எடுத்துல சாரி முந்தி விழுந்துச்சு எவ்வளோ ஒன்று போல் தெரியுது அந்த மாதிரி இருக்கணும். ஒருத்தவங்க சும்மா சொருகிற மாதிரி சொருகிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து புடப்பா சாரி வந்து ஒரு இந்த சைடு மட்டும் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். அப்போ நம்ம சொருகும் போதேவும் ஒன்று போல் எடுத்து சொருகணும். அப்போ தான் வந்து சாரி வந்து அழகாக நீட்டாக நமக்கு வந்து தெரியும். அண்ட் இது வந்து முந்தி இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ளீட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். அந்த ப்ளீட்டை எடுத்துகிட்டேவும் அந்த முந்தி இதை மட்டும் வந்து ஒரு இந்த பக்கம் நம்ம எப்படி நம்மளோட அந்த ப்ளூ கலர் இது நம்ம பார்டர் லைன் அது தெரியுதோ ஹிப்புக்கு அதே இதை நம்ம சாரீ இது பண்ணி வேர் பண்ணி ப்ளீட் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படி இங்கே ரொட்டைனில் முந்தி நம்ம சொருக வருவோம்ல அதை சாரீக்குள்ளால் கொண்டு வந்து நம்ம அங்கே வந்து பின் பண்ண போகிறோம். நீங்கள் வீடியோவை பார்த்தோன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ப்ளீட் இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே நமக்கு ப்ளீட் வந்து அது நல்லா வந்துடும். அந்த முந்தி இது மட்டும்தான் கொஞ்சம் ஓவராலாக வந்து நல்லா இதில் வந்து அப்சர்வ் ஆகி நல்லா வந்துடும். ஒவ்வொரு சாரியில் வந்து அந்தளவுக்கு வந்து ஒன்று போல் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்.
பட் ஆனால் நல்லா அழகாக நீட்டாக வந்துடும். வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ சாரீ வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம் சொல்லுங்கள். எந்த கலர்னு சொல்லுங்கள். அந்த டிசைன்ஸ்லேயே வந்து நான் வந்து வேர் பண்ணுறேன். எனக்கு இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சாரீ வீடியோவில் வந்து பார்க்கலாம். அந்த முந்தி ப்ளீட்டை வந்து அந்த முந்தி இதை வந்து நல்லா ஒன்று போல் கொண்டு வந்து இந்த இது அந்த இது ஒன்று போல் அழகாக இருக்கும். வீடியோஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.